Unit 5 Magnetism and Electromagnetism. Fleming right hand rule. Touch the thumb, forefinger, middle finger of your right hand mutually perpendicular to each other. If the forefinger indicates the direction of magnetic field and the thumb indicates the direction of the motion of the conductor, then the middle finger will indicate the direction of induced current. Fleming right hand rule is also called the generator rule. இப்போது தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது மூணுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக வைக்கிறோம். இதில் ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம்பு இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். An alternating current AC generator as shown in diagram. It consists of a rotating coil. Rectangular coil ABCD is called armature. The armature is placed between the two poles of permanent magnet. இந்த armature நம்ம ஒரு permanent magnet நடுவில் வச்சிருக்கோம். The two end of this coils are connected to slip ring S1 and S2. slip ringக்கு நடுவில் வச்சிருக்கோம். ஸோ காயிலோட நடுவில் S1 அண்டு S2ன்ற டூ ஸ்லிப் ரிங் வந்து வச்சுருக்கோம். ஸோ காயில் ஏபியை S1ஓடையும் சிடி S2ஓடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. S1 அண்ட் S2 வந்து இன்சுலேட் ஆகியிருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சில், காயில், ஸ்லிப் ரிங் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு. ஆக்சில் வெளியே இருந்து மெக்கானிக்கலாக ரொட்டேட் பண்ணும்போது காயில் ரொட்டேட் ஆகுது. ஸோ காயில் ரொட்டேட் ஆகும்போது ஸ்லிப் ரிங் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. ஸ்டேஷனரி ப்ரஷஸ் B1 அண்ட் B2 கனெக்டட் வித் ஸ்லிப் ரிங்ஸ் S1 அண்ட் S2. அதர் எண்ட் வந்து கனெக்டட் டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். ஸோ காயிலுக்கு வெளியே ஆக்சில் மெக்கானிக்கலாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. The two end of these coils are connected to slip ring S1 and S2. The inner side of these rings are insulated. Two conducting stationary brushes B1, B2 are kept stationary on the rings S1 and S2. The two rings S1 and S2 are internally attached to the axle. The axle may be mechanically rotated from outside to rotate the coil inside the magnetic field. The other end of the brushes are connected to the external circuit. ஸோ காயிலுக்கு வெளியே ஆக்சல் மெக்கானிக்கலாக ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ ஏசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. காயில் நாம் அவுட் சைடில் மெக்கானிக்கலாக வெளியிலேருந்து ரொட்டேட் பண்ணும்போது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்னால் என்னென்னா, எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறது சேஞ்ச் ஆகுதோ ஸோ அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. When the coil is rotated, the magnetic flux linked with the coil changes. This change in the magnetic flux will lead to generation of induced current. The direction of the induced current is given by Fleming right hand rule. So induced current வந்து எந்த ரூல் சொல்லுதுன்னா, direction of induced current வந்து is given by Fleming right hand rule is along ABCD in the coil. இப்போ இந்த காயில் வந்து ABCD வழியாக கரண்ட் போச்சுன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் B2 to B1 ஃபஸ்ட் ஹாஃப் ரொட்டேஷன் ஆகுது. இப்போ செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது DCBA வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா, இப்போது ABCD வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஆர்மெச்சூர் AB மேலேயும் CD வந்து கீழேயும் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து B2 வந்து B2 to B1 வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷன் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷனில், அதாவது செகண்ட் கேஸு DCBA வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது DC கரண்ட் மேலேயும் AB கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து கீழேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து B1 to B2 ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது காயில் ரொட்டேட் ஆகும்போது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இது மாதிரி நமக்கு
ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ABCD in the coil and in the outer circuit it flow from B2 to B1 during the second half cycle rotation. The direction of the current is along DCBA in the coil and in the outer circuit it flows from B1 to B2. As the rotation of the coil continues, the induced current in the external circuit is changing its direction from every rotation of the coil. அதாவது காயிலானது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷனுக்கு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கரண்ட்டோடைய டைரக்ஷன் வந்து வேரி ஆகுது. அதாவது ஏபிசிடி வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதாவது கரண்ட் ஏபிசிடி வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வந்து B2 to B1ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு DCBA வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் B1 to B2 வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ கண்டினியூஸ் காயில் ரொட்டேட் ஆகுது. ஸோ எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷன் இன்டியூஸ்டு கரண்ட்டோட ரொட்டேஷன் வந்து மாறுது. ஸோ அதுதான் வந்து ஏசி ஜென்ரேட்டர்னு சொல்கிறோம். ஏசினா ஏசியோட பொட்டென்ஷியல் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் B2 to B1 அண்டு B1 to B2 வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது the direction of current in the coil along ABCD when flow in external circuit B2 to B1 வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. the direction of current in along DCBA போது DC செகண்ட் கேஸில் மேலேயும் அடுத்தது வந்து BA வந்து கீழே வந்து ரொட்டேட் ஆகுது. when the current flow in external circuit the B1 to B2 வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. To get a direct current DC னா direct current, AC னா alternating current, a slip ring type commutator must be used with this arrangement. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து ஏசி ரிங்கு, செகண்ட் சொல்லியிருக்கிறது வந்து டிசி ஸ்ப்ளிட் ரிங்கு. செகண்ட் சொல்லியிருக்கிறது வந்து டிசி ஸ்ப்ளிட் ரிங்கு. One brush is at all times in contact with the arm moving up in the field while the other is in contact with the arm moving down. Thus a unidirectional current is produced. The generator is thus called a DC generator. அதாவது டிசி கரண்ட் வேணும்னா ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட ப்ரஷஸ் வந்து B1 B2 அட்டாச் ஆகி இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ ஸ்லிப் ரிங் கம்யூட்டேட்டரை யூனி டைரக்ஷனில் கரண்ட்டு கிடைக்கணும்னா கண்டக்டிங் ப்ரஷஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ S1 வந்து S1 B1 S2 B2 ஸ்லிப் ரிங் வந்து கம்யூட்டேட்டரோட கனெக்ட் ஆகி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளில் இப்போது S1 B1ஓடையும் S2 B2ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் சைக்கிளில் S2 வந்து B1ஓடையும் B2ஓட S1 வந்து அட்டாச் ஆகும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து மாறாது. ஸோ யூனி டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ப்ரஷஸ் இடம் மாறாது, ஆனால் ஸ்லிப் ரிங் மட்டும் இடம் மாறும். ஸோ அதனால் யூனி டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது.